ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காலிஃப்ளவர் வச்சு தான் ஒரு ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். வாங்க என்ன செய்கிறது இந்த வீடியோவில் வந்து காட்டுறேன். நான் காலிஃப்ளவர் வச்சு இன்றைக்கி ஒரு பஜ்ஜி ரெசிபி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் மீடியம் சைஸ் பீஸாக வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடலாம். காலிஃப்ளவர் வந்து 2 மினிட்ஸ் கொதிச்சுக்கிட்டு இருக்காது. அதுக்கு இடையில் நம்ம பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு சோடா உப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள் இருந்தால் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எண்ணெய் வந்து சூடு பண்ணி சேர்த்துக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதையும் ஃபஸ்ட்டு நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி மாவு வந்து கரைச்சி எடுத்துடலாம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும். ரொம்ப கட்டியாக கரைச்சிட்டோம்னா பஜ்ஜி வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியாக கரைச்சிட்டோம்னா நம்ம மாவு வந்து காலிஃப்ளவர் கூட ஒட்டாது. அதனால் நார்மல் ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் தண்ணியில் வந்து வடித்து எடுத்துட்டேன். காலிஃப்ளவரை மாவில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்தோம்னா காலிஃப்ளவர் பஜ்ஜி வந்து நமக்கு தயாராகிடும். மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கரண்டி விட்டு கிளறி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து கிளறி விட்டோம்னா மாவுலாம் பிரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வந்து இருக்கும். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாவுலேயே நம்ம உருளைக்கிழங்கு போட்டும் செய்யலாம், வெங்காயம் போட்டும் செய்யலாம், வாழைக்காய் இருந்தால் வாழைக்காவும் போட்டு செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் காலிஃப்ளவரில் வந்து பண்ணியிருக்கேன். ஒரே மாவு வச்சு 4 விதமான பஜ்ஜி வந்து செய்யலாம். இப்போ காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நம்ம பொரிச்சு கொடுத்தோம்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போனா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். என்னோடய வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. இது செஞ்சு நம்ம சூடாக சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும்.